அவங்க சொல்ற ஒர்க் நேச்சரா எனக்கு பிடிக்கல மாமா. அது மட்டும் இல்ல, அங்க போய் என்னால பீஸ்ஃபுல்லா ஒர்க் பண்ண முடியுமான்னு கூட தெரியல. பிடிக்காத வேலையில ஜாயின் பண்ணிட்டு அங்க போய் கான்சன்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்றது ரொம்ப கஷ்டம். அப்போ அந்த வேலையே வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டீங்களா? நோ 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 நோ, சூப்பர்வைசர் மாதிரி ஏதாவது வேலை இருந்தா பெட்டரா இருக்கும்னு சொல்லியிருக்கேன். அவங்களும் இதை பத்தி யோசிச்சுட்டு ஃபோன் பண்றதா சொல்லியிருக்காங்க. மாப்பிள்ள, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. வயசுல பெரியவன், என் அனுபவத்தை வச்சு சொல்றேன். எடுத்த எடுப்பிலே நமக்கு பிடிச்ச வேலை கிடைக்கும்னு எதிர்பார்க்கறது தப்பு. முதல்ல கிடைச்ச வேலையில ஜாயின் பண்ணி அங்க நல்லா வேலை பார்த்து முன்னேற பார்க்கணும். இல்ல வேற நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் இருக்கிற வேலையில கண்டினியூ பண்ணணும். இல்ல மாமா, ஜாபை பத்தின நாலேஜ் இல்லாம ஜாயின் பண்ணிட்டோம்னா பேர் கட்டுரும். நம்மளும் அங்க கண்டினியூ பண்ண முடியாது. அப்போ ஒண்ணு பண்ணலாமா? எனக்கு தெரிஞ்சவர், அவர் கம்பெனிக்கு ஆள் வேணும்னு சொன்னாரு. அவர்கிட்ட வேணாலும் பேசி பார்க்கலாமா? ஓகே, கேளுங்க மாமா. ஆனா ஒரு கண்டிஷன், ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி அதை அச்சீவ் பண்ணணும்னு என்ன கம்பல் பண்ணா அங்க என்னால வேலை செய்ய முடியாது. யாரோட கம்பல்ஷனும் இல்லாம எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயா விட்டா கொஞ்சம் எஃபெக்டிவா ஒர்க் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி வேலையா இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் மாமா. அண்ட் சேலரி பொறுத்த வரைக்கும் மினிமம் 20,000 இருக்கணும். அதுக்கு கீழேனா அந்த வேலை வேணா நீங்களே சொல்லிருங்க மாமா. வேலை கொடுங்கன்னு கேட்கலாம், இவ்வளவு சம்பளம் கொடுங்கன்னு எப்படி கேட்கறது? அது அவங்களா பார்த்து ஃபிக்ஸ் பண்றது இல்ல மாமா. 10,000க்கும் கீழேனா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏன் இப்படி ஒரு சீப்பான வேலையில சேர்ந்தா என்ன ஓட்டுவாங்க. அதுவும் இல்லாம அந்த 10,000 வச்சு என்ன செய்ய முடியும்? கார் பெட்ரோலுக்கே பத்தாதே. என் திறமைக்கு 20,000 தர மாட்டாங்களா? அதை நான் எதிர்பார்க்கறது தப்பா மாமா? உங்க எதிர்பார்ப்பெல்லாம் தப்பா சரியான்னு எனக்கு சொல்ல தெரியலங்க. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி வேலை உடனடியா கிடைக்கிறது கஷ்டம். அதுக்காக நீங்க ரொம்ப நாளா வீட்டுல சும்மா இருந்தாலும் அதுவும் கஷ்டம். மாப்பிள்ள, நான் ஒன்று சொல்றேன், அங்க இங்க வேலை தேடுறதை விட்டுட்டு பேசாம நம்ம டிராவல்ஸுக்கு வந்து அதையே பார்த்துக்கலாமே. ஐடியா மாமா, கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். எனக்கு காரணம் ரொம்ப பிடிக்கும். அதே ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணா கண்டிப்பா இன்வால்வ்மென்ட்டோட ஒர்க் பண்ணுவேன். நீங்க பிசினஸ் என் கையில கொடுத்துட்டு நிம்மதியா வீட்ல உட்கார்ந்து ரெஸ்ட் எடுக்கலாம். அத பெரிய லெவல்ல கொண்டு வந்து காட்டுறேன் மாமா. ஏன் அது இப்பவே நல்லா தானே போயிட்டு இருக்கு? இல்ல மாமா, நம்மளோட டிராவல்ஸ் இப்ப சின்ன லெவல்ல தான் போயிட்டு இருக்கு. இன்னும் 2-3 பிரான்ச்சஸ்லாம் ஆரம்பிச்சா நம்ம டிராவல்ஸை பெரிய லெவல்ல எடுத்து போயிடலாம். நீங்க சொல்றத பார்த்தா அதுக்கு பெரிய அளவுல தேவைப்படுமே. பணம் தானே மாமா. என்னோட ஃப்ரெண்டோட அப்பா ஃபினான்சியரா இருக்காரு. அவர்கிட்ட போனா எவ்வளவு கோடி கேட்டாலும் கொடுப்பாரு. மாப்பிள்ள, தயவு செஞ்சு அப்படி விபரீதமாலாம் யோசிக்காதீங்க. நமக்கு இருக்கிறதே போதும். அகலக்கால் வச்சு அடி பலமா விழும், அப்புறம் அதை நம்மளால தாங்கவே முடியாது. மாமா, பிசினஸ் பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் எடுத்தாதான் சம்பாதிக்க முடியும். வேண்டாம் மாப்பிள்ள, உங்க ஆர்வம் எனக்கு புரியுது. ஆனா எடுத்த எடுப்பிலேயே தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டு இருக்கிறதையும் இழந்துடக்கூடாது. நீங்க டிராவல்ஸை பாத்துக்கிறேன்னு சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. முதல்ல அங்க போய் டிராவல்ஸ் நடத்துறது எப்படி, அதனுடைய நெளிவு சுழிவுலாம் என்ன அப்படின்றதெல்லாம் கத்துக்குங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இன்னும் 2 கார் வாங்கலாம், அதுக்கப்புறம் 2 காரு, இப்படி கொஞ்சம் கொஞ்சமா தான் டெவலப் பண்ண முடியும். ஒரேடியா பெரிய அளவுல ஆசைப்பட்டோம்னா அது பெரிய ரிஸ்க். என்னடா நம்ம ஆர்வத்தை புரிஞ்சிக்காம இப்படி எல்லாம் பேசுறாருன்னு நினைக்காதீங்க. நிதானமா யோசிச்சு பண்றது எதுவுமே பழுது இல்லாம இருக்கும். நீங்க அங்க வாங்க, போக போக நீங்களே புரிஞ்சுப்பீங்க. நீங்க கவலைப்படாதீங்க மாமா. இன்னும் 2 வருஷத்துல இந்த டிராவல்ஸை நான் டெவலப் பண்ணி காட்டுறேன். அப்படி நீங்க பண்ணீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னமா காலேஜுக்கு நேரம் ஆகலையா? கிளம்புமா. போயிட்டு வரேம்மா. வரேன்ப்பா. போயிட்டு வாமா. மாமா, தீபா அப்படியே ட்ராப் பண்ணிட்டோம். சரிங்க மாப்பிள்ள. என்னங்க, அவரை நம்பி பொறுப்பை ஒப்படைக்கிறேங்கிறீங்களே, இதெல்லாம் சரி வருமா? அவர் பாட்டுக்கு விவரம் இல்லாம ஏதாவது பண்ணி நஷ்டம் ஆயிட்டா அப்புறம் என்னங்க பண்றது? அப்படிலாம் முழுசா நம்பி அவர்கிட்ட ஒப்படைக்க முடியாது. ஆனா அவர் டிராவல்ஸுக்கு வரேன்னு சொன்னதே பெரிய விஷயம். இப்பதாங்க கொஞ்ச நாளா கஷ்டம் இல்லாம காரை நம்பி நிம்மதியா இருக்கும். மாப்பிளைய முன்னேற்றதா நினைச்சு
திங்கிற சோத்துல மண்ணள்ளி போட்டுறாதீங்க. நீ ஏன் தப்பாவே யோசிக்கிற? கொஞ்ச நாள் அவர் என் கூட வந்து வேலை பார்க்கட்டும். அவரு திறமையா வேலை பார்க்கறாருன்னு தெரிஞ்சா அதுக்கப்புறம் பொறுப்பு அவர்கிட்ட ஒப்படைக்கிறதா வேண்டாமான்றத பத்தி யோசிப்போம். உங்க மாப்பிளைய பத்தி இது வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டதுனால தான் சொல்றேன். அவரை நம்பி எதை பண்ணாலும் கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பண்ணுங்க. என்னால அவ்வளவுதான் சொல்ல முடியும். தீபா, நீ ஸ்ட்ரெயிட்டா ஸ்கேன் சென்டருக்கு வந்துருவல்ல? நான் இப்ப கிளம்பிட்டேன். இல்லடி, நான் மட்டும்தான் ஆட்டோ பிடிச்சு வந்துடுறேன். ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு அப்புறம் டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு காலேஜுக்கு போக லேட் ஆயிடும். அதனால டிலே பண்ணாம சீக்கிரம் வந்துடுறேன். இல்லடி, இப்பவே கிளம்பிட்டேன். சரியா? எங்க டிஃபன் எடுத்து வச்சிருக்கேன். நீங்க சாப்பிட்டு கிளம்பிடுங்க. எனக்கு காலேஜ்க்கு டைம் ஆச்சு. வெயிட் பண்ணு, ஒரு 5 மினிட்ஸ் தானே, சாப்பிட்டு வந்துடுறேன். ஒண்ணா போயிடலாம். இல்லைங்க, வழியில ஒரு ஃப்ரெண்டை பார்க்கணும். அவளை பஸ்ல வர சொல்லியிருக்கேன். சரிம்மா, பஸ் ஸ்டாப் தானே, ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணு, உன்னை டிராப் பண்ணிடுறேன். உங்களுக்கு டைம் இருக்குல்ல, சாப்பிட்டு பொறுமையா கிளம்புங்க. எனக்கு பஸ் பிடிச்சு போக லேட் ஆயிடும். என்னது இது? எனக்கு என் கூட பைக்ல வரணும்னு ரொம்ப ஆசைப்படுவேன். இன்னைக்கு பஸ்ல போகணும் நட முடிக்கிற? நீ இங்க இருந்து நடந்து பஸ் ஸ்டாப்புக்கு போய் அங்க இருந்து பஸ்ஸை பிடிச்சி காலேஜுக்கு போறதுக்கே டைம் ஆயிடும். அதுக்கு நானே உன்னை காலேஜ்ல டிராப் பண்றேன்ல. இல்லைங்க, ஃப்ரெண்டை பஸ்ல வர சொல்லிட்டு நான் பாட்டுக்கு உங்களோட பைக்ல வந்தா ஃப்ரெண்டு தப்பா எடுத்துக்க மாட்டாளா? அப்படின்றியா? சரி, ஓகே, நீ பஸ்லயே போ. சாரிங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. ஃப்ரெண்டை பஸ்ல வர சொல்லிட்டு அதனால தான். இல்ல, தப்பா எடுத்துக்கிறதுக்கு என்ன இருக்கு? போயிட்டு வா, போ. பார்த்து பத்திரமா போகணும், சரியா? ரோட பார்த்து கிராஸ் பண்ணு. வரேன். மா, பசிக்குது. இட்லி தோசை ஏதாவது போட்டு எடுத்துருவா, போ. மாமா செல்லுந்து மெசேஜ் பண்ற அளவுக்கு ரெடி ஆயிட்டாரா? கங்க்ராட்ஸ் மாமா அக்கா. எதுக்கு கங்க்ராட்ஸ்? குட்டி பாப்பா பிறக்க போதாமல, எப்போ ட்ரீட் தர போறீங்க? குட்டி பாப்பாவா? யாருக்கு பிறக்க போகுது? பாப்பாவின் வருகையை அவளுடன் எதிர்பார்க்கும் சித்தி பவித்ரா. என்ன லூஸ் தனமா யாரோட மெசேஜ் அனுப்பிச்சிருக்கிறா? என்னடா ஆச்சு உனக்கு? பொண்டாட்டி போயிட்டாலேன்னு போனோட பேசிட்டு இருக்கியா? டிஃபன் வச்சிட்டல, போய் டிவி பாரு போ. இங்க நடக்காத பெரிய கூத்தியா டிவில காட்டிட்டு போறாங்க. நீ முதல்ல சாப்பிடு, அப்புறம் பேசலாம். அவளை தெரியும் எனக்கு, போ. என்னது இப்படி மெசேஜ் அனுப்பிச்சா? போன் வச்சு கேட்டுரும். ஹலோ மாமா, many more happy returns of the day. ஐயோ, சாரி. வாழ்த்துக்கள் மாமா. எதுக்கு இப்ப வாழ்த்துக்கள்? அக்காவுக்கு பாப்பா பிறக்க போகுதுல, அதுக்கு தான் மாமா. ஏய் லூசே, நீ தான் மெசேஜ் அனுப்பிச்சியா? ஆமா, அக்காவுக்கு பாப்பா பிறக்க போது உனக்கு யார் சொன்னா? எல்லாம் எங்களுக்கு தெரியும் மாமா. முக்கியமான ஒருத்தங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அந்த ரகசியத்தை நாங்க கேட்ச் பண்ணிட்டோம்ல. ஏய், யாரோ தேவையில்லாம ஃபோன் பண்ணி பொருளை கிளப்பி விட்டுருக்காங்க, அதெல்லாம் நம்பாத. மாமா, ட்ரீட் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். ஆனா அக்கா இப்ப கன்சீவா இல்லைன்னு மட்டும் போய் சொல்லாதீங்க. ஐயோ, நான் தான் இல்லைன்னு சொல்றேன்ல. ஃபோன் பண்ணி சொன்னது யாரு? அங்க இருந்து அத்தை தான் மாமா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணாங்க. அத்தனா? எங்க அம்மாவா? ஆமா. ஏன்டா முறைக்கிற? போன்ல யாரு? உன் குழந்தையாளா? நீ வாய் வச்சு சும்மா இருக்க மாட்டியா? துளசி கன்சீவ் ஆயிருக்கான்னு நீ தேவையில்லாம உங்களுக்கு ஃபோன் பண்ணி குழப்பி விட்டுருக்கிற. உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? எதுக்கு கத்துற? முதல்ல நீ போனை கட் பண்ணு. என்ன நடந்ததுன்னு நான் சொல்றேன். பவித்ரா, நான் உன்னை அப்புறம் கூப்பிடுறேன். சரிங்க மாமா. இங்க வேண்டாத வேலை பாக்குறது நான் இல்லடா, உன் பொண்டாட்டி. என்னமோ அன்னைக்கு என் பொண்டாட்டி தான் முக்கியம், அவளை பத்தி தப்பா பேசினா தலைய வாங்கிடுவேன்னு அந்த எகிரினியே. இப்போ உன் பொண்டாட்டி முழுகாம இருக்காளே, அது தெரியுமா உனக்கு? உன்கிட்ட அதை பத்தி ஒரு வார்த்தையாவது பேசினாளா? நான் வளர்ற. நான் தெளிவா தாண்டா இருக்கேன். நீ தான் ஒண்ணும் தெரியாத மாங்கா மடையனா பேசிட்டு இருக்க. ஆமா, நான் தான் வாங்க மாட்டேன். துளசி கன்சீவ் ஆயிருக்கான்னு உங்ககிட்ட யார் சொன்னது? மங்க தான் சொன்னா. மங்கையா? யார் எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் போது முன்கூட்டியே சொன்னாங்களா அவங்களா? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். அவங்க என்ன டாக்டரா இல்ல ஜோசியரா? இவ கன்சீவ் ஆயிருக்கான்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? சும்மா உனக்கு தான் எல்லாம் தெரியும் பீத்திட்டு இருக்காத. நேத்தி உன் பொண்டாட்டி ஆஸ்பத்திரிக்கு போய் டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்கா. அவ கர்ப்பமா இருக்கதா டாக்டர் சொல்லிருக்காங்க. அப்ப மங்க அங்கதான் இருந்திருக்கா. நேத்தி
உன் பொண்டாட்டிக்கு ஸ்வீட் கொடுத்து சந்தோஷப்பட்டியே, அவ கர்ப்பமா இருக்கிறது தெரிஞ்சுதான் சந்தோஷப்பட்டியோன்னு நினைச்சேன். ஆனா இப்பதானே தெரியுது அவ கர்ப்பமா இருக்கிற விஷயத்தையே உன்கிட்ட மறைச்சிருக்கான்னு. இல்லம்மா, அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். அவ ஹாஸ்பிட்டல் போயிருந்தா கண்டிப்பா என்கிட்ட சொல்லாமலாம் போயிருக்க மாட்டா. நியாயமா பார்த்தா அவ நம்மகிட்ட தானே சொல்லியிருக்கணும். ஆனா சொல்லலையே. மங்க சொல்லிதானே எனக்கே தெரியும். சும்மா பார்த்தாலும் மங்க சொன்னா கங்க சொன்னா குழப்பினே இருக்காத. கன்ஃபார்மா சொல்றேன், துளசி இப்ப கர்ப்பம் வரதுக்கு சான்ஸே இல்ல. எங்களுக்கு இப்ப குழந்தை பத்திக்கிற ஐடியாவே கிடையாது. சரி, மங்க சொன்னதை நம்பாத. ஓன் பொண்டாட்டி அவ வாயாலேயே தான் கர்ப்பமா இருக்கேன்னு சொன்னா, அத நம்புவேல்ல? அவளே சொன்னாளா? ஆமாண்டா, சொன்னது என்கிட்ட இல்ல, அவ ஃப்ரெண்டு குள்ளச்சி தீபா இருக்கால அவகிட்ட. நேத்து ராத்திரி உன் பொண்டாட்டிகிட்ட பேசிட்டு குளிக்க போனேன்ல, அப்ப ரகசியமா போனை போட்டு அவகிட்ட இத பத்தி தான் பேசிட்டு இருந்தா. இப்ப நான் கர்ப்பமா இருக்கேன்னு, குழந்தை பிறந்தா என் படிப்பு என்ன ஆகுறது, என்ன பண்றதுன்னு ஒரே புலம்பல். அவளுக்கு குழந்தை பெத்துக்க கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறேன். நேத்து டிவியில குழந்தைங்க இருக்கிற மாதிரி பாட்டு வந்ததுல, நீ கூட சந்தோஷமா பாத்துக்கிட்டு இருந்திய. அப்ப அவ முகம் போன போக்க பாக்கணுமே. திருட்டு மொழி முழிக்கிறா, பம்முறா, பதுங்குறா. அப்பதான் அவ திருடுத்தனம் பண்றாங்கிறதே எனக்கு புரிஞ்சுது. அவ முழுகாம இருக்கிற விஷயத்த உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிட்டாலே. ஏன் தெரியுமா? அவ அந்த குழந்தைய அழிக்கணுங்கிற முடிவோட இருக்காடா. தேவையில்லாம கண்டுபிடிக்கலாம் பேசாத. படிப்புக்கு தடையா இருக்குமே நாங்க என்னமோ குழந்தைய பத்தி எடுத்து தள்ளி போடுறது உண்மைதான். ஆனா அதுக்காக அவ குழந்தை அழிக்கிற அளவுக்குலாம் போக மாட்டா. நான் சொல்றதை நீ என்னைக்குதான் கேட்டிருக்க? எப்பவும் உன் கூட பைக்ல சந்தோஷமா வர்றவ இன்னைக்கு பஸ்ல தான் போவேன்னு அடம்பிடிச்சாலே எதுக்கு? போன்ல அந்த குள்ளச்சிக்கிட்ட அபாஷனை பத்தி பேசினதை என் காதால கேட்டேன். உன்கிட்ட காலேஜுக்கு போறேன்னு சொல்லிட்டு தானே போனா. உனக்கு என் மேல சந்தேகம் இருந்தா நீ வேணா அங்க போய் பாரு. அவ கண்டிப்பா காலேஜ்ல இருக்க மாட்டா. அவ ஃப்ரெண்ட பார்க்க பஸ்ல போறேன்னு சொன்னதெல்லாம் பொய். நான் நேரா ஆட்டோ பிடிச்சி ஸ்கேன் சென்டருக்கு வந்துடுறேன், நீ அங்க வந்துருன்னு இப்பதான் அந்த குள்ளச்சிக்கு ஃபோன் பண்ணி சொன்னா. கர்ப்பமா இல்லாதவ எதுக்குடா ஸ்கேன் சென்டர் போகணும், டாக்டரை பார்க்கணும்? இத பாருடா, நீ என்ன நம்பலைனாலும் பரவாயில்ல, உன் பொண்டாட்டி கர்ப்பமா இருக்கிறது உண்மை, சத்தியம். அவ படிப்பு பாதியில நின்னாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. வயித்துல இருக்கிறது ஓ வாரிசு. படிக்கிறேன் கிழிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஆபத்து வந்துச்சு, அப்புறம் நான் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். போய் அவ எங்க இருக்கான்னு போய் பாரு. டேய், என்னடா சாப்பிடாம நீ கிளம்பிட்ட? பேங்குக்கா? இல்ல, காலேஜுக்கு. எங்களை அடி ஏமாத்துற, நீ வசமா சிக்கன. மேடம், ஸ்கேன் எடுக்கிறதுக்கு நேத்தே அப்பாயின்மெண்ட் வாங்கி வச்சிருந்தேன். அங்க வெயிட் பண்ணுங்க. மேடம், எனக்கு காலேஜ் போகணும், சீக்கிரம் முடிஞ்சிடும்ல? உங்களுக்கு முன்னாடி ஒருத்தங்க இருக்காங்க, அதுக்கப்புறம் தான் நீங்க. ஆனா மேடம், நான் நேத்தே வந்து அவங்களும் ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட் வாங்கினவங்க தான். போய் வெயிட் பண்ணுங்க. சாரி லேட் ஆயிடுச்சு. ஸ்கேன் எடுத்துட்டாங்களா? இல்லடி, வெயிட் பண்ண சொல்லிருக்காங்க. நம்ம தான் நேத்து டோக்கன் வாங்கிட்டோமே. நம்மளோட புத்திசாலிங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள யாராவது முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. இது வரையா? சரி, அடுத்து நீ தானே. ஏய், உன் வீட்டுக்காரர்கிட்ட எதுவும் உளரலையே? அதை ஏன் கேக்குற? இருந்த டென்ஷன்ல அவரை திட்டி விட்டுட்டேன். எனக்கு ரிசல்ட் தெரியற வரைக்கும் நிம்மதியாவே இருக்க முடியாது. ஒரே குழப்பமா இருக்கு. ஏமா, நாங்க போலாமா? நீங்க போங்க பாட்டிமா. ஏய், என்னடி அவங்க போயிட்டு இருக்காங்க? ஏங்க, நான் தான் நேத்தே அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேன்ல, ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்தவங்க உள்ள அனுப்புறீங்க? மேடம், வயசானவங்க பாவம், 10 மினிட்ஸ் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. எதுக்கு பொறுத்துக்கணும்? உங்களுக்கு தெரிஞ்சவங்கன்னா உடனே அனுப்புவீங்களா? முதல்ல வந்தவங்கள தான் ஃபர்ஸ்ட் அனுப்பணும்னு தெரியாதா? ஹலோ,
டென்ஷன் ஆகாம நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்க யாரா இருந்தா என்னங்க தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல. உங்க இஷ்டப்படி அனுப்புறதுக்கு எதுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறீங்க? ஃப்ரீயா விடலாம்ல. ஹலோ, நீங்க எனக்கு ஆர்டர் போடாதீங்க. ஏன் போடக்கூடாது? உங்க வேலையை சரியா பார்க்கலன்னு நாங்க சொல்றோம். என்னங்க இப்படி இடக்க முடக்க பேசுறீங்க? பின்னாடி வந்தவங்கள முன்னாடி அனுப்புனது தப்புங்க. முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. யாரும் தப்பு பண்ணலங்க. என்னம்மா நீங்க பிரச்சனைங்க? மேடம், நான் நேத்தே அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேன். ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். தெரிஞ்சவங்கன்னு சொல்லி எனக்கு பின்னாடி வந்தவங்கள முன்னாடி அனுப்புறாங்க. ஏமா அப்படி பண்ற? ஆர்டர் படி உள்ள அனுப்ப வேண்டியதானே? சாரி டாக்டர். சாரிம்மா, 10 நிமிஷம் பொறுத்துக்க. அடுத்தது நீதான். சரிங்க Okay. மேடம். வாடி, ரொம்ப தான் நியாயமா நடந்துக்கிறாங்க. சார் எக்ஸ்கியூஸ் மீ. Yes. இந்த கிளாஸ்ல துளசின்னு நீங்க நான் உங்க ஹஸ்பண்ட் சார். துளசி இன்னைக்கு வரலையா சார்? வரலையா சார்? அவங்க ஃப்ரெண்டு தீபா? 2 பேருமே வரலையா சார்? அதுவும் இல்லாம இன்ஃபார்ம் பண்ணாம லீவ் போட்டிருக்காங்க. காலேஜுக்கு வராம எங்க போயிருப்பா? ஒருவேளை அம்மா சொன்னது உண்மையோ? யாருடி? அவர் தாண்டி. இப்ப என்ன பண்றது? ஏன் பயப்படுற? பேசுடி. கேட்டா காலேஜ்ல இருக்கேன்னு சொல்லு. ஹலோ. ஹலோ குட்டிமா, எங்க இருக்க? ஏன் கேக்குறீங்க? எங்க இருக்கேன்னு கேக்குறேன்ல. காலேஜ்ல தான் இருக்கேன்.